ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன கிளாஸில் பைத்தானோட என்விரான்மெண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இனிமேல் ஒரு கிளாஸில் ஃபுல்லாக நம்ம ப்ரோக்ராமிங் தான் பண்ண போகிறோம். அதில் நம்ம ஸ்டார்டிங் நம்மளோட பேசிக்கில் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் 3 என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பைத்தான் ஐடியில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நியூ ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபைலில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஒரு டெஸ்க்டாப்பில் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஆன் சொல்லிட்டு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. நல்லா ஃபஸ்ட்டு வந்து பேசிக். ஓகே, இப்போ நம்ம வந்து வேரியபிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா, வேரியபிள்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். a is equal to 10, b is equal to 20, print a plus b. ஓகே, நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு 13 பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம ஏன்னு ஒரு வேரியபிள், பின்னு ஒரு வேரியபிள், ரெண்டுலேயே ஏல 10 பியில் 20 கொடுத்துருக்கோம். பிரிண்டில் a ப்ளஸ் பி. இந்த 10ஐயும் 20ஐயும் நம்ம இங்கே ப்ளஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டில் 13 நம்மளுக்கு ஷோ ஆயிருக்கு. ஓகேவா, இது எப்படி நடக்குதுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு ஒரு பாக்ஸு, இப்போது ரெண்டு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கணும். ஒரு பாக்ஸில் பென்சில் இருக்குது, இன்னொரு பாக்ஸில் பென் இருக்குது. ஓகேவா, இப்போது அந்த பென்சில் இருக்கிற பாக்ஸுக்கு பேர் வந்து நான் ஏன்னு வைக்கிறேன். ஓகே, ரெண்டாவது அந்த பென் இருக்கிற பாக்ஸுக்கு நான் பின்னு வைக்கிறேன். ஆனால் அந்த 2 பாக்ஸுமே என்ன பண்ணுது, ஒரு பொருளை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க 2 பொருளுக்கும் நான் 2 நேம் வச்சுருக்கேன். ஒன்றுக்கு ஏன்னு, இன்னொன்றுக்கு பின்னு. அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க அந்த நேமை தான் நம்ம வேரியபிள்னு சொல்கிறோம். ஓகேவா, அந்த ஸ்டோரேஜ் டிவைஸை ஏன்னு ஒரு பாக்ஸு, பின்னு ஒரு பாக்ஸ், 2 பாக்ஸும் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் டிவைசஸ். அதில் ஒன்று பென்சில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு, இன்னொன்று பென் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. ஓகேவா, இந்த பென்சிலும் பென்னும் டிஃபர் ஆகுது பார்த்தீங்களா. ரெண்டுமே பென்சில் வேறு, பென் வேறு. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுங்கள. அந்த டிஃப்ரென்ஸை நம்ம டேட்டா டைப்ஸ்னு சொல்கிறோம். டேட்டா டைப்ஸில் ஒன்று இன்டிஜர் டைப், இன்னொன்று ஸ்ட்ரிங் டைப். நம்மளுக்கு நிறைய விதமான டேட்டா டைப்ஸ் இருக்குது. அது ஃபர்தராக கிளாஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு காமனாக அது 2 தெரிஞ்சுக்கலாம். இன்டிஜர் வேல்யூ நான் இங்கே 10, 20 கொடுத்துருக்கேன். அதனால் நம்மளுக்கு ரன் பண்ணும்போது இன்டிஜர் டைப்பில் 13 நம்மளுக்கு ஷோ ஆயிருக்கு. ஓகேவா, அதே நான் இந்த இடத்துல ஏனுங்கிற இடத்துல ஹாய்னு கொடுக்குறேன், பிங்கிற இடத்துல பாய்னு கொடுக்குறேன். ஓகேவா, இப்போது இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு ஹாய் பாய்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு வேர்ட்ஸில் பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு இன்டிஜர் டைப் பிரிண்ட் ஆயிருக்கு. இதை தான் டேட்டா டைப்ஸும் நம்ம சொல்கிறோம். இதோட டேட்டா டைப் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு 10 கொடுக்குறேன். இப்போது பிரிண்டில் டைப் பண்ணி கொடுத்து ஏ, பிரிண்டில் டைப் ஆஃப் ஏனா அதில் டைப் நம்மளுக்கு ஷோ ஆகும். நம்மளுக்கு 10ல் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, ஏல என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, 10 ஸ்டோர் ஆகிருக்கா. இது ஒரு இன்டிஜர் டைப். அப்போது நம்மளுக்கு இங்கே கிளாஸில் இன்டிஜர் டைப்னு நம்மளுக்கு ஷோ இருக்குது, இன்டென். ஓகேவா, ஆனால் இங்கே நம்மளுக்கு வேர்ட்ஸில் இந்த பாக்ஸில் நம்மளுக்கு சேவ் ஆகிருக்கு. இது என்ன டைப்பு, இப்போ பின்னு கொடுத்து பார்க்கலாம். பிரிண்டில் இப்போ நம்ம கிளாஸ் எஸ்டிஆர்னு நம்மளுக்கு ஷோ ஆகிருக்கு. அப்போது இது வந்து ஸ்ட்ரிங் டைப். உங்களுக்கு இப்போ டேட்டா டைப்ஸ் நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஓகே. இப்போ நம்ம ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ் நான் புரிஞ்சிருக்கும். ஆப்ரேட்டர்ஸ்னால் இந்த இடத்துல 10, 20 ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 13 நம்மளுக்கு ஷோ ஆகுது. உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ராக்ஷன், இது எல்லாமே தான் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு நான் பேசிக்காக இப்போ சொல்கிறேன். அதெல்லாம் ஃபர்தராக ஃபியூச்சர் கிளாஸில் சொல்கிறேன். இங்கே நம்ம ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது ஒரு ஆப்ரேட்டர். இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த 2 இன்டிஜரை நம்மளுக்கு ஆட் பண்ணி கொடுக்கறது ஒரு ஆப்ரேஷன், அது ஒரு வேலை. அந்த வேலையை செய்கிறது தான் இந்த ப்ளஸ் சிம்பிள். இதை தான் நம்ம ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஓகேவா, அதே இந்த இடத்துல நான் மைனஸ் கொடுத்தோன்னா சப்ராக்ஷன் ஆகும். இதை நான் மல்டிப்ளிகேஷன் கொடுத்தோன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஓகேவா, உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வேரியபிள்ஸ்னால் என்ன, டேட்டா டைப்ஸ்னால் என்ன, ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன. ஓகே, ஃபர்தர் கிளாஸில் நம்ம இந்த எல்லாத்தையும் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.